எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கைய இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏனாமின் புத்திரரின் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் இந்நாண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகானானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமில் கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாய் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாறி காலமுமாய் இருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களை மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேரா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாய் இருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாக எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் 1 தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரர்கள் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரர்களும் அவன் சகோதரர்களும் மாசேயா, எலியேசர், யாரீப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளி விடுவோம் என்று கையெடுத்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளான படியினால் குற்ற நிவாரண பணியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் புத்திரர்கள் அனானியும் செபதியாவும், ஆரீமின் புத்திரர்கள் மாசேயா, எலியா, செமாயா, எகியேல், உசியா என்பவர்களும், பஸ்கோவின் புத்திரர்கள் எலியோனாய், மாசேயா,
இஸ்மவேல், நெதனியேல், யோசபாத், எலாசா என்பவர்களும், லேவியரில் யோசபாத், சிமேயி, கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா, பெத்தகியா, யூதா, எலியேசர் என்பவர்களும், பாடகரில் எலியாசிபும், வாசல் காவலாளர் சல்னோம், தேலெம், ஊரி என்பவர்களும், மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரவில் ரமியா, எசியா, மல்கியா, மியாமின், எலெயாசார், மல்கிஜா, பெனாயா என்பவர்களும், ஏலாமின் புத்திரர்கள் மத்தனியா, சகரியா, எகியேல், அப்தி, எரிமோத், எலியா என்பவர்களும், சத்தோவின் புத்திரர்கள் எலியோனாய், எலியாசு, மத்தனியா, எரிமோத், சாபாத், அசீசா என்பவர்களும், தெபாயின் புத்திரர்கள் யோகனான், அனனியா, சாபாயி, அத்லாயி என்பவர்களும், பானியின் புத்திரர்கள் மெசுல்லாம், மல்லு, அதாயா, யாசு, செயால், ராமோத் என்பவர்களும், பாகாத் மோவாபின் புத்திரர்கள் அத்னா, கெலால், பெனாயா, மாசேயா, மத்தனியா, பெசலேயேல், பின்னூயி, மனாசே என்பவர்களும், ஆரீமின் புத்திரர்கள் எலியேசர், இஷியா, மல்கியா, செமாயா, ஷிமியோன், பென்யமின், மல்லு, செமரியா என்பவர்களும், ஆசோமின் புத்திரர்கள் மத்னாயி, மத்தத்தா, சாபாத், எலிபேலேத், எரேமாயி, மனாசே, சிமேயி என்பவர்களும், பானியின் புத்திரர்கள் மாதாயி, அம்ராம், ஊவேல், பெனாயா, பெதியா, கில்லு, வனியா, எரேமோத், எலெயாசிர், மத்தனியா, மதனாய், யாசாய், பானி, பின்னூயி, சிமேயி, செலமியா, நாத்தான், அதாயா, மக்னாத்பாயி, சாசாயி, சாராயி, அசரையேல், செலேமியா, செமரியா, சல்னோ, அமரியா, யோசேப் என்பவர்களும், நேபோவின் புத்திரவில் ஏயேல், மத்தித்தியா, சாபாத், செபீனா, யதாய், யோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களை சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள் என்பதே. ஆமீன்.